Hi, welcome to our channel Sarah Creations. This is V. Sasra and this is my party Sarulita Shiraman. Namaskaram. Welcome to the 10th episode of Patiyum Petiyum series. இன்னைக்கு வந்து எங்களோட ஃபேவரட் படம் நான் பார்த்தது கிடையாது. எங்கள் அண்ணா எங்கள் பாட்டி அம்மாலாம் பார்த்துருக்காங்க. இந்த படம் வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச நான் கற்றுக்கிட்ட 3 சாங்ஸ் இருக்குது. அந்த சாங்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீரோடை போலவே என் பெண்மை நீராட வந்ததே என் மென்மை சிரிக்கும் விழிகளில் ஒரு மயக்கம் பரவதே வார்த்தைகள் தேவையா Next song. ஜீவனானது இசை நாணம் என்பது முடிவில்லாதது வாழும் நாளெல்லாம் என்னை வாழ வைப்பது இசை என்றானது ஆஹா எண்ணத்தில் ராகத்தின் மின்ஸ்வரங்கள் என்னுள்ள மோகத்தின் சங்கமங்கள் இணைந்தோடுது இசை பாடுது ஒரு இனிய மனதை இசையை அழைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம் அந்த சுகம் இன்ப சுகம் அந்த மனம் வசம் ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம் வாசம் பூவாசம் வாலிப காலத்து நேசம் மாசம் தை மாசம் மல்லிகை பூமணம் வீசும் நேசத்துல வந்த வாசத்துல நெஞ்சம் பாடுது ஜோடிய தேடுது பிஞ்சும் வாடுது வாடையில கொஞ்சம் ஜாடைய போடுது பார்வையில் சொந்தம் தேடுது மேடையில ஆசைய காத்துல தூது விட்டு ஆடைய பூவில வாடப்பட்டு செய்திய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேக்குது பாட்ட நின்று பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேக்குது பாட்ட நின்று. சகஸ்ரா, இப்போ நீ 3 பாட்டு பாடிட்ட, சூப்பரா பாடிட்ட. இந்த ஜானி சினிமால வந்து அப்போ வந்து ரஜினின்னா ஒரு மேடு. தாத்தாக்கு வந்து எங்க அப்பாக்கு ரஜினின்னா அவ்வளோ பைத்தியம். எங்க அப்பா அருணாச்சலத்துலேருந்து அண்ணாமலையிலேருந்து போடு டிவியில் போட்டுட்டே இருப்பா. பார்த்துன்னு புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்பேன். அதனால இந்த ஜானியை வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது பொம்பளைன்னா பேராசையோடு இருக்கக்கூடாது, பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு வெரி குட் மாரல் இன் தி பிக்சர். அது வந்து எல்லாருக்குமே தேவை. அதே மாதிரி அந்த ஒரு அந்த அந்த ஹீரோ வந்து டபுள் ஆக்ஷனா, ஒரு ஆக்ஷன்ல பார்பர், இன்னொருத்த வந்து திருடன். அந்த திருடன் லவ் பண்றவ வந்து பாடகியா இருப்பா. இந்த பார்பர் லவ் பண்ற நார்மல் லேடி. ஷீ வெரி வெரி கிரீடி லேடி. அவ இவன் ட்ரூ லவ் காமிப்பான் அந்த லேடி மேல. ஆனா அவ இதை விட பெட்டரா இருக்கிறத பார்க்கலாம், இதை விட பெட்டரா இருக்கிறத பார்த்து பார்த்து இவனுடைய சின்சியர் லவ் புரிஞ்சிக்கவே மாட்டான்.
பார்பரோட. அதனால இது வந்து இந்த சினிமாவை நான் எதுக்கு எப்படி எடுத்துக்கிறேன்னா, லேடிஸ்னா இந்த கேரக்டர் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது வீடு நல்லா கட்டியிருப்பா, இன்னொருத்தர் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு பண்ணனா இந்த வீடு சந்தோஷம் இருக்காது, ஐயோ நம்ம அது வாங்கலையே இருக்கும், சினிமா மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. அதனால எனக்கு இந்த ஜானி சினிமா மறக்கவே இல்லை, இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியா அந்த பாடகிக்கு வந்து ட்ரூ லவ் கொடுப்பா, ஆனா வேற அவ லவ் பண்றவன் திருடன். அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த அந்த பார்பர் வந்து திருப்பி இங்க வரும்பொழுது அந்த லேடிய கொண்டுடுவான் அவன். அதனால அவன் ஈ வில் எஸ்கேப் ஃப்ரம் த போலீஸா. அதனால இங்க வரும்பொழுது அவனை மாதிரியே இவன் இருக்கிறதுனால இவன் வந்து லவ்வுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாள, இந்த மாதிரி லேடிஸ் இருக்கா அப்படின்னுட்டு நான் சரண்டர் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டு அந்த திருடன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அந்த சிங்கரோட ஜாயின் ஆகும். இது வந்து சினிமான்னு நம்ம நினைக்கிறத விட அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ லேடிஸ் வந்து ஆத்திரமாவோ கம்பேரிட்டிவா போயிட்டே இருக்கக்கூடாது வாழ்க்கையில, அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அதனால கண்டென்ட்மெண்ட் இருக்கணும் லைஃப்ல. நமக்கு இது கிடைச்சுதா அதனுடைய ஹாப்பினஸை ஃபுல்லா நம்ம வந்து என்ஜாய் பண்ணும்பொழுது தான் வில் கெட் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து லைஃபுக்கு எப்பவுமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாதான் நமக்கு கம்ப்ளீஷன் இருக்கும் லைஃப்ல. இதுதான் இந்த சினிமாவுடைய மெயின் தீம். அண்ட் நீ ரொம்ப அழகா பாடுறதுனால இந்த 3 பாட்டுமே ஹிட்டு. அந்த ஸ்ரீதேவி உட்காந்து பாடும்பொழுது அவ்வளோ நல்லா இருக்கும். அப்பதான் அவன் சொல்லுவான், ஓ பொம்பளையில ட்ரூ லவ் காமிக்கிறவாலும் இருக்கா, கிரீடியா இருக்கும் இருக்கிறவாலும் இருக்கா அப்படின்னுவா. அது மாதிரி நம்ம வந்து we must have a contented life with satisfaction. இதுதான் இன்னைக்கான மாரல். வாட் ஜானி பாபாக்கு ஜானி பாப்பாலேருந்து வர மாடல். அது எல்லா ஏஜ்லயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னமா படிக்கிற நாள்ல இருந்தே வரும்டா கண்ணா. படிக்கும் போதே 98 வாங்கியிருப்பான், சென்டம் பார்த்து ஐயோ வரலையே இந்த 98 சந்தோஷம் இருக்காது. அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. வீட்டுல பொருள் வாங்கி கொடுத்தா கூட சிப்ளிங்ஸ்குள்ள இதை விட அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும். எதிர்நீச்சல் சவுகாத் ஜானகி மாதிரி அடுத்த அம்புஜத்தை பார்த்தேலா மாதிரி எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே தான் இருக்கணும். அக்கறை பச்சைன்னு ஒரு சினிமா வந்தது, அது மாதிரி. அதாவது நமக்கு எது கிடைக்கிறதோ அதுல இருக்கிற ஹாப்பினஸ நம்ம என்ஜாய் பண்ணாதான் நமக்கு லைஃப் நல்லா இருக்கும். அதுதான் இந்த சினிமா எனக்கு கத்து கொடுத்த பாடம். ஓகே சூப்பர். புரிஞ்சுட்டா உனக்கு? ஆமா, இது உனக்கும் தெரிய வேண்டியது. எந்த ஏஜ்லயுமே, இந்த ஏஜ்ல கூட சொல்றேன், என்னோட ஏஜ்ல கூட we must have that quality. Okay, super. Okay, bye. Thank you. Bye. Thank you. Please like, share and subscribe.